அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவி அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அமேன். Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who drink of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, and which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us yours debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalms chapter 30 verse 1 to 12 verse. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். A psalms and the songs at this detection have this house of the David. I will and extol thee, O Lord, for thou hast lifted me up, and hast not made my foes for rejoice over me. வசனம் 2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். O Lord my God, I cry unto thee, and thou hast healed me. வசனம் 3. கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து எழப்பண்ணி நான் குழியிலே இறங்காதபடி என்னை உயிரோடனே காத்தீர். O Lord, thou hast forgot of my soul from this grove, thou hast keep me alive that I shall not go down to the pit. வசனம் 4. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டுங்கள். Sing unto the Lord, O ye saints of this, and give thanks at
this remembers of this holiness. வசனம் 5 ஏனெனில் அவருடைய கோபம் ஓர் இமைப்பொழுது, அவருடைய தயவு ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். For his anger deterrent but a moment, in his unfavor is in life weeping my endure for a night, but joy and coming in the morning. வசனமாறு நான் நான் ஒரு கல்லும் அசைக்கப்படுவதில்லை என்றும் நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கையிலே சொன்னேன். And in my prosperity I shall never be and more. வசனம் 7 கர்த்தாவே உம்முடைய தயவினாலே நீர் என் பர்வதத்தை இடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைக்க கொண்டு போவாதே. நான் கலங்கி நிலவனானேன். O Lord, by day and forever thou and hast and made my mount to stand and sting strong. Thou and didst hide and day and face, and I was and troubled. வசனம் 8 நான் குழியிலே இறங்குகையில் என் இரத்தத்தில் என்ன லாபமுண்டு? உழுதி உண்மை பிதிக்குமோ? அது உமது சத்தத்தை அறிவிக்குமோ? I carried to thee, O Lord, and unto the Lord I made an supplication. வசனம் 9 கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயரும் என்று சொல்லி. What unperfect it is there in my blood. And when I go and down to the pit, shall this just and praise thee, shall it declare thee and truth. வசனம் 10 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரே நோக்கி கெஞ்சினேன். Hear, O Lord, and have mercy upon me, Lord. Be thou and my helper. வசனம் 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர். என் மகிமை அமைதலாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கழித்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். Thou hast turned for me and my mourning into the decaying. Thou hast put off my sackcloth and girded me with gladness. வசனம் 12 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். To the end that my glory my sing praise to thee and not be and silence. O Lord my God, I will give thee thanks unto thee forever.